மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் எல்லாம் அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா வீட்டில் எளிய முறையில் குலதெய்வத்தை வழிபடுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருளுக்கு விதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்றது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு பிறந்த முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வம் கும்பிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஒரு குலதெய்வம் அப்படின்றது அந்த குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். இன்னொரு விஷயம், ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் பிறக்கிறதுக்கும் ஒரு உயிர் போகிறதுக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போகிற பழக்கம் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஸ்தலங்களுக்குலாம் திருப்பதி திருச்செந்தூர் மாதிரி போகும்போது அங்கே போய் நம்ம குலதெய்வம் சொல்லுமா. நீங்கள் காசுக்கே போனாலும் அங்கே காசு விஷயம் இருக்கிட்ட போய் உங்கள் குலதெய்வம் சொல்லுமா, என் பிள்ளை வரான், அவனுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டயே சொல்லக்கூடிய உத்தரவுப்படக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். அந்த அளவுக்கு அது அற்புதமான குலதெய்வம். நம்ம நிறைய குலதெய்வங்களுக்கு போடுறோம். அது பச்சையம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், பெருமானாக இருக்கலாம், மதுரை வீரனாக இருக்கலாம், கற்பசாமியாக இருக்கலாம், முனியாண்டியாக இருக்கலாம், எல்லா தெய்வங்களும் இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு சில குலதெய்வங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம வேலை நிமித்தமாக வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கோம், நம்மளால குலதெய்வத்தை போய் கும்பிட முடியல. ஆனால் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இல்லை வருஷத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக போகணும். நம்ம அந்த சிவராத்திரி அன்னைக்கு போவோம். அதுக்கப்புறம் வருஷம் பூரா நம்ம வேலை தொழில்கள் சொல்லிட்டு நம்மளால போக முடியாமல் போயிடுது. அப்போது அவங்கள வீட்டில் எளிய முறையில் வழிபடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகணும். பொதுவாகவே இந்த குலதெய்வம் அவங்க வீட்டு வாசல் நிலவாசப்படியில் நிற்கும். என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டானா, என் பிள்ளை என்னை கும்பிட மாட்டானா, என் பிள்ளை எனக்கு தெய்வீகம் வைக்க மாட்டானான்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் நிற்கும். அப்படி இருக்க குலதெய்வத்தை நம்ம எப்படி வீட்டுக்குள்ள கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளி செம்பு கூட எடுத்துக்கலாம். சில்வர் இல்லாத செம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பை எடுத்து அந்த சொம்பை நல்லா கழுவிட்டு, சொம்பு அல்லது குடம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நூல் சுற்றுங்க. நூல் சுத்த தெரிஞ்சால் நூல் சுற்றிக்கோங்க, இல்லைன்னா நூல் சுற்றணும் அவசியம் கிடையாது. சுற்றிட்டு உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு ஒரு விநாயகர் துண்டு வாங்கி கட்டுங்க, இல்லை பெண் தெய்வமாக இருந்தால் புடவை வாங்கி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த சொம்புல 4 பக்கமும் சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அது அடியில் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு, அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி நெல் பரப்பிட்டு அதை உங்கள் சாமி ரூமில் வச்சிருங்க. சாமி ரூமில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். சாமி ரூம்ல வச்சுட்டு இந்த அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இந்த சொம்பு அல்லது குடம் இருக்குல்ல, அந்த குடத்தை அந்த தட்டு மேல வச்சிருங்க. வச்சுட்டு அந்த சொம்புக்குள்ள சுத்தமான தண்ணி ஊற்றுங்க. நிறகுட தண்ணின்னு சொல்லுவாங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியில் ஒரு 6 ரூபாய் நாணயம், ஒரு எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டுட்டா கொஞ்சோண்டு மஞ்சள், சந்தனம், விபூதி இதெல்லாம் போட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நிரம்பிடும். கழுத்து வரைக்கும் இருக்கும். அந்த குடத்தோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. நம்ம உள்ள நிறையா பொருட்கள் போட்டுருக்கோம். அதுக்கு மேலே மா இலை வேப்பிலை வச்சு அதை அலங்காரம் பண்ணணும். மா இலை கிடைச்சா மா இலை கிடைக்கலன்னா வேப்பிலை, இல்லை 2மே கிடைக்கலன்னா கூட தேங்காய் மட்டும் வச்சுக்கலாம். இந்த தேங்காய் எடுத்து தேங்காய் நல்லா சுத்தமாக நாரெல்லாம் உரிச்சிட்டு மேலே கொஞ்சோண்டு குடுமி மட்டும் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் முழுக்க மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க. மஞ்சள் தேய்ச்சிட்டு அந்த தேங்காயிலையும் 4 பக்கம் சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தேங்காய் உங்கள் கையில் வச்சுட்டு அந்த தெய்வத்தை கூப்பிடுங்க. எந்த தெய்வம் வேணாலும் இருக்கலாம். உங்கள் சாமி ரூமில் நின்று உங்கள் தெய்வத்தை கூப்பிட்டுட்டு, என் குலதெய்வமே இந்த பூர்ண கலசத்தில் நீங்கள் ஆவாகனமாகி எங்களை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த தேங்காயை அந்த பூர்ண கலசத்தில் வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முழுசாக இது இருக்கணும் சாமி ரூமுக்குள்ள. ஒரு மாதம் இதுக்கு கணக்கு, ஒரு மாதம் சாமி ரூமுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த குலதெய்வ செம்பு தீர்த்தம்லாம் வச்சுருக்கோம், தேங்காய் வச்சுக்கலாம். அதுக்கு தினந்தோறும் பூ போட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சு நெய்வேத்தியம் பண்ணி வழிபடுங்க. உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் அந்த குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க, அந்த தீர்த்த சொம்புல சொல்லுங்க. அது எல்லாத்தையும் உங்கள் சுவாமி கேட்கும். அதுக்கப்புறமாக ஒரு மாதம் முடிஞ்ச உடனே அதை என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி வரும். இதை செய்யறதுக்கு மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய மாதந்த வெள்ளி தான் சரியான நாள். மாதந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு அடுத்த மாதம் மாதந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது இருக்கணும். தமிழ் மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை மாதந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கணும். அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை இதெல்லாம் எடுத்து கழுவிட்டு அதில் ஒரு தீர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த செம்பில் ஊற்றணும். அந்த தீர்த்தத்தை எடுத்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. வீடு துடைக்கும் போது வீடு தொடங்க, யாருக்காவது உடம்பு சொல்ல அந்த தீர்த்தமாக கொடுங்க. நீங்கள் ஏதாவது நல்ல காரியத்துக்காக போனீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தலையில் தண்ணியை தொளிச்சுக்கோங்க. தொளிச்சுட்டு மறுபடியும் இதே மெத்தடில் அந்த செம்பில் வேற தேங்காய் மாற்றி வச்சு இதே மாதிரி தீர்த்தம் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி வழிபடுங்க. 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும். உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் வரும். இதுதான் வீட்டில் எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த தேங்காய் என்ன செய்யணுன்ற ஒரு கேள்வி வரும். அந்த தேங்காயை உடச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிடலாம். நெய்வேத்தியம் தாராளமாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் புது தேங்காய் மாற்றிக்கோங்க. இது இது ஒரு மாதத்தில் ஒரு தடவை மட்டும் அதை பண்ணணும்.
இந்த ஒரு மாதம் வரைக்கும் அதை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, சாமி ரூம்லேயே இருக்கணும். அதுக்கு தினந்தோறும் பூ போட்டு பூஜை மட்டும் பண்ணால் போதும். இதுதான் வீட்டில் வச்சு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய எளிமையான வழிபாடு. இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அது வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மாதிரி அம்மாவோட விஷயமா நீங்கள் கேட்டது கிடைக்காம, நினச்சது நடக்காம, ஏதாவது ஒரு தடுதல் வந்துட்டே இருக்கும். இப்படி நீங்கள் கும்பிட உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். இதுதான் குலதெய்வ வழிபாடு. இதை எளிமையாக செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். மீனாட்சி மந்திரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்கம் மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்முறை அரங்குகள் உங்க நட்சபம் வெயிலும் மல்க. மேன்மைகள் செய்வது விலங்கு உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.